அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாள் 25/6/2026. இன்றைக்கி நான் இதை பற்றி பேச போனால், இதுக்கு முன்னாடி நம்ம அரிசி வகைகளை பற்றி ஒரு 4 தொகுப்பாக வீடியோ போட்டிருக்கோம். தொடர்ந்து அரிசியை பற்றி போடுவோம். இடையில நிறைய பேர் கேட்ட ஆப்ஷனாக எடுத்து பேசிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இருக்கேன். ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெஸ், தூக்கமின்மை, மன ரீதியான பிரச்சனை, தொழில் ரீதியான பிரச்சனை, அதிகப்படியான கடன் சுமையால் இருக்கிற பிரச்சனை, மனசுக்குள்ளே ஏதாவது குழப்பம் வந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாத்தையும் தீர்க்க உணவே மருந்தில் முடியுமா? இங்கே கடன் இல்லாமல் சொல்லுவாங்க அப்படின்னு தோணுதில்லை. இந்த கடன் பிரச்சனை, தலைவலி பிரச்சனை மற்ற யாரால என்னென்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் சொல்ல போகிறது சொல்லும்போது தான் உங்களுக்கு அதோடைய எஃபெக்ட் புரிய வரும். அது உங்களுடைய லைஃப்பையே சேஞ்ச் பண்ணும். டெய்லி நான் சொல்கிற ருட்டீனாக அதை பண்ணிகிட்டு இருந்தாலே மிகப்பெரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் கொஞ்சமாக ட்ரை பண்ணி ஆகணும். இப்போ நீங்கள் என்னென்ன பிரச்சனையில் இருக்கீங்க, மெயினாக நான் சொல்லக்கூடியது இந்த மன ரீதியான பிரச்சனை. ஓகேங்களா? ஏதாவது ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதுக்கு ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை, பயங்கர டென்ஷன் ஆகிறது, அது மூலிமா வர பிரச்சனை. இதை நான் அனுபவ ரீதியாக உணர்ந்து நான் சொல்கிறேன். நான் சில பேர்த்துக்கு வாய் வழியாக சொல்லியிருக்கேன். அவங்க ட்ரை பண்ணி பார்த்து அவங்களுடைய ரிசல்ட் வாவ் சூப்பருங்க, இது நாள் வரைக்கும் இது தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லி சொன்னவங்களும் இருக்காங்க. நீங்கள் டென்ஷன் இல்லாமல் இருக்க, ரிலாக்ஸாக இருக்க, ஓகேங்களா? காலத்தில் எவ்வளவோ மருந்து மாத்திரை, எவ்வளவோ உணவுப் பொருட்கள் எல்லாமே இருந்தாலும், நாம் எத்தனை கோயில் குளம் போய் எல்லாம் வேண்டிக்கிட்டாலும், எத்தனை பிரார்த்தனைகள் பண்ணாலும், எத்தனை பூஜை புனஸ்காரம் பண்ணாலும், எத்தனை பரிகாரங்கள் பண்ணாலும் கிடைக்காத விஷயம் ஒன்றே ஒன்று. அது யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பார்க்கணும் சொல்லிட்டேன், சரிங்களா? கையோடு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இது மாதிரி நல்ல விஷயங்களையும் நல்ல வீடியோக்களையும் உங்கள் இல்லம் தேடி உங்கள் கைப்பேசி கொண்டு வர முடியும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுச்சு, ரொம்ப தூக்கமின்மையாக இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருக்காங்கல்ல, உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்னங்க? அதான் 147 வகை அரிசி இருக்கு, அதை சாப்பிட்லாமா? இல்லை மலை விளைச்சல் பருப்பு வகைகளுக்கு அது சாப்பிட்லாமா? இல்லை நட்ஸு சாப்பிட்லாமா? இல்லை டாக்டர் அதை குடிக்க சொன்னால் குடிக்கலாமா? இதை குடிக்க சொன்னாமா? எவ்வளோ யோசனை இருக்கும் உங்களுக்கு. இவ்வளோ யோசனையும் சிம்பிளாக குணப்படுத்திடலாம். எந்த பொருளும் வாங்க வேணாம், ₹1 செலவு பண்ண வேணாம், யாருக்கிட்டேயும் கடன் கேட்க வேணாம், சரிங்களா? எந்த இதுவுமே வேண்டியதில்லை. சொல்லிடலாமா? முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது, தினமும் டெய்லி இரவு, நம்ம வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, பேரன் பேத்தி இருப்பாங்கன்னா மக இருப்பாங்க, சின்ன குழந்தைங்களாக இருக்கவங்க, அவங்கள முதல்ல தூங்க வைங்க. என்ன அது இப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? வெயிட் பண்ணுங்கள், முழுசாக சொல்கிறேன், அதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு புரியும். முதல்ல அவங்கள நல்லா தூங்க வைங்க. தூங்க வச்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் காதை கொண்டு போய் அவங்க இதய துடிப்பு கேட்க வைங்க. வச்சுருக்கீங்களா? எப்பயாவது ஒரு தடவை கேட்டிருப்பீங்க இல்லையா? தினமும் குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் அவங்களுடைய இதய துடிப்பை காது வழியாக கேளுங்க. உலகத்திலேயே பிரச்சனை இல்லாமல் துடிக்கிற இதயம் குழந்தைகள் இதயம் மட்டும்தான், வேறு எந்த இதயம் கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைகளுடைய இதய துடிப்பை கேளுங்க. அந்த இதய துடிப்புலேருந்து மூளைக்கு போய் மூளையில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீரும், நம்மளுடைய இதய துடிப்பும் சரியாகும். இப்போ நம்ம இதய துடிப்பு எப்படி இருக்கும், குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும்? குழந்தைங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப ஸ்லோ ஆகிட்டே போகும் இல்லையா? டெய்லி 5 நிமிஷம் வச்சு பாருங்கள், உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் மாறும், உங்களுடைய பேச்சு திறன் மாறும், உங்களுடைய அணுகுமுறை மாறும், உங்கள் முகத்தில் ஒரு பிரகாசம் வரும், சரிங்களா? 1 by 1 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். செய்ய வேண்டியதெல்லாம் வெறும் 5 நிமிஷம், ₹1 செலவில்லாமல், சரிங்களா? இதுக்காக நீங்கள் எந்த இதுவும் பண்ண வேணாம். இது ஜாதி, மதம், இனம், மொழி எதுவுமே தேவையில்லை.
நம்ம வீட்டு குழந்தைங்க திருப்பி காது வச்சு கேட்க போகிறோம், அவ்வளோதான். சரிங்களா? டெய்லி 5 நிமிஷம் முயற்சி பண்ணி பாருங்கள். ரிசல்ட்டு உங்களுக்கு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். முயற்சி பண்ணி பார்த்துட்டு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்பில் உங்களுடைய என்ன ஃபீட்பேக்குங்கிறத சொல்லுங்கள். தயவுசெய்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது, அதை உங்களோட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். உங்கள் இல்லம் தேடி உங்கள் கைபேசிக்கு வந்து சேருவேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோவில் இணைஞ்சிருங்க. உணவே மருந்து, மறந்துடாதீங்க. அதை பற்றியும் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒவ்வொரு அரிசி, ஒவ்வொரு பருப்பு, இந்த மாதிரி நிறையா விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். தயவுக்கு வந்து ஸ்ரீ வாரி ட்ரை நட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணாலும் யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது நம்மளுடைய சேனல் வரும். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். வீடியோ பார்க்கும்போது கீழே சப்ஸ்கிரைப் சிம்பிள் காட்டும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு இருப்போம். இன்னும் கூடிய விரைவில் உங்களோட லைவில் நிறையா பொருட்களையும் ஒன்றா வச்சுக்கிட்டு லைவ் வீடியோவாக தொகுத்து வழங்க போகிறேன். அது ஒரு நாள் நீங்கள் எல்லாருக்குமே லீவ் விடுற அன்றைக்காக இருக்கணும். எல்லாம் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஃப்ரீயாக உட்காந்து பார்க்குற மாதிரியாச்சும் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் தேவையானப்போ லைவில் பார்த்துக்கலாம். மறுபடியும் அது இருக்க போகுது எப்படி இருந்தாலும். ஆனால் லைவில் பார்க்கும்போது அது சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் அது சுவாரஸ்யமாகவும் நல்லாவும் இருக்கும். அது கூட ஒவ்வொரு பருப்பு அரிசி வகைகளுக்கும் ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி இருக்குது, ஒரு கதை இருக்குது. அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. உணவே மருந்து, ஸ்ரீவாரி ட்ரைனர்ஸ், இளங்கோ. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.